இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, தேவன் தாபரிக்கும் தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இந்த பாடலின்படி மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. கர்த்தர் விரும்பும் இடமே மனுஷனுடைய இருதயம்தான். அவர் இந்த உலகத்தை வானாதி வானங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் விரும்புகிற இடம் நம்முடைய ஒரு சின்ன இதயம். அவர்களிடத்துல அவர் வாசமாக இருப்பார். அதில் அவர் வாசமாக இருக்கத்தான் அவர் விரும்புகிறாரு. அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். யாருடைய இதயத்தில் அவர் வாசம் பண்ணுறாரோ அவங்கெல்லாம் அவருடைய ஜனங்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாக இருப்பார். ஆண்டவர் அவளோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். அந்த மக்களுக்கு எப்போவும் என்ன பிரச்சனையோ என்ன கஷ்டங்களோ எல்லாவற்றிலும் அவர் பங்கெடுக்கிறார். இன்பத்திலும் பங்கெடுக்கிறார், துன்பத்திலும் பங்கெடுக்கிறார். அவருடைய வாசஸ்தலம் நம்ம மத்தியில் இருக்கிறதுனால அவர் எல்லா காரியங்களும் நம்மளோடு இடைப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக, நம்முடைய வீட்டில் ஒருவராக, நம்முடைய வீட்டுக்கு தலைவராக அவர் இருக்கிறாரு. அதனால தான் மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். அவர் வாசமாக இருக்கிற இடத்துல உள்ள மக்கள் அவருடைய ஜனங்கள் தானே. அவருடைய ஜனங்கள் மத்தியில் தான் அவர் வாசம் பண்ண முடியும். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்கள் தேவனாக இருப்பார். ஆண்டவர் தான் அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாகவே இருப்பார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாசத்தலம் நம்ம மத்தியில் இருக்குதா? நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறாரா? நம்முடைய குடும்பத்தில் வாசம் பண்ணுகிறாரா? நாம் அதை யோசித்து பார்ப்போம், அதை தியானிப்போம். அவர் வாசமாக இருப்பதற்காக நம்முடைய இருதய கதவுகளையும் நம்முடைய வீட்டின் கதவுகளையும் திறந்து வைப்போம். அவர்களும் அவருடைய ஜனங்கள், அவர் வாசமாக இருக்கிற எந்த ஜனங்களோ அவங்க எல்லாரும் அவருடைய ஜனங்களாகவே இருப்பாங்க. அவர்களோட கூட இருந்து அவர் தேவனாகவும் அவர் இருப்பார். நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவனாகவும் இருப்பார். அவருடைய ஜனங்களாக நாம் இருக்கிறதுனால நம்முடைய தேவனாக அவர் இருக்கிறார், நம் மத்தியிலே வாசமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் நம்முடைய மத்தியில் வைத்துக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். இந்த வார்த்தையின்படி நம்முடைய தலைகளை உயர்த்துவோம், ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவோம், அவரை நாம் சேர்த்து கொள்வோம். ஆமென்.